கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழகத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை நுகர்வு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதன் காரணமாக கோழி இறைச்சி முட்டையின் விலை சரிவடைந்துள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்கள் மட்டுமின்றி கேரளாவிலும் பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. கேரளாவில் ஆலப்புழா உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதால் கோழி இறைச்சி, முட்டை விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கோழி இறைச்சி, முட்டை ஏற்றுமதி வெகுவாக குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 2 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. விற்பனையை அதிகரிக்கும் விதமாக கடந்த 3 நாட்களில் முட்டை கொள்முதல் விலை 50 காசுகள் வரை குறைக்கப்பட்டு ரூபாய் 4.60 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன இருப்பு வசதி இல்லாத பண்ணையாளர்கள் முட்டைகளை விற்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் திங்கட்கிழமை நடைபெற இருக்கும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை மேலும் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பண்ணையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. 5 கோடி முட்டை 10 கோடி முட்டையை சேமிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 2 பெரிய குளிர்சாதன கிடங்கை அமைத்து கொடுத்தால் இப்படிப்பட்ட பொருளாதார இழப்பிலிருந்து இந்த பண்ணையாளர்கள் காப்பாற்ற முடியும் என்பது வேண்டுகோளாகும். கறிக்கோழி பண்ணை கொள்முதல் விலை 75 ரூபாயில் இருந்து 67 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகளில் 1 கிலோ கறிக்கோழி 140 முதல் 160 ரூபாய் வரை விற்பனையாகிறது. பல இறைச்சி கடைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காணப்படும் வழக்கமான கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடின. கறிக்கோழி விலை குறைந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் குறைந்துதான் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் கறிக்கோழி தான் அதிகமாக சாப்பிடுவது குறைந்திருக்கிறது. அதே நேரம் ஆட்டிறைச்சியை மக்கள் அதிகளவில் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். ஆட்டுக்கறி கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனையானது. மதுரை மாநகர் மற்றும் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோழி இறைச்சி கடைகளில் விற்பனை மந்தமாக காணப்பட்டது. கடந்த சில வாரங்களாக 1 கிலோ கோழி இறைச்சி 180 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 130 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பெட்டி விற்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 5 பெட்டி விட விற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள் அதிகமாக வர்றது, மக்களோட கறி சாப்பிட்ற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு இந்த பொங்கல் வேறு வந்ததுனால மக்கள் அதிகமாக வரத்தில்லை. அதனால் 130 ரூபான்றது எங்களுக்கு கம்மியான விலை தான். இதிலே வியாபாரம் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் மக்கள் வராதனால எங்களுக்கு கொஞ்சம் தொழில் முடக்கமாக தான் இருக்குது. இதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். இதனிடையே தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 45 அதிவிரைவு கண்காணிப்பு குழுவினர் மாநிலம் முழுவதும் கோழிப்பண்ணைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலை விபத்தில் சிக்கிய கார் தீப்பற்றி எரிந்ததில் 3 உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேம், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது விபத்து எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. கள விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள். ஷமினா, பார்க்கக்கூடிய காட்சி என்பது திட்டக்குடி அருகே கார் விபத்துக்குள்ளாகி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாலத்திலிருந்து கீழே விழுந்து எரிகின்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சம்பவ இடத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கல்லூர் என்ற சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதுதான் கல்லூர் என்ற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் தடுப்பு சுவரில் மோதி அருகாமையில் பாலத்திலிருந்து கீழே விழுந்துள்ளது. கீழே விழுந்த போது கார் திடீரென பலவளவான தீப்பிடித்து இருந்ததில் தற்போது ஒருவர் உடல் கருகிய நிலையில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். பின்னர் பாலத்திலிருந்து படுகாயம் அடையும் பொழுது பாலத்தில் பெண் ஒருவர் வீசப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் 3 பேர் படுகாயலுடன் அருகாமையில் உள்ள பெரம்பலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது ஒரு பெண் குழந்தை என்பது உயிரிழந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த படுகாயத்தில் இந்த விபத்தில் தற்போது 3 பேர் பலியாயிருக்கிறார்கள். 2 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அவ்வப்போது கல்லூர் என்ற பகுதியிலும் தொழுதூர் பகுதியிலும் தொடர்ச்சியாக விபத்துகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல விபத்துகளில் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது சுற்றுவட்டார மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடல் கருகிய நிலையில் ஒருவர் விழுந்திருப்பதால் தற்போது அங்கு தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் விரைந்து உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஷமினா, தற்பொழுது இந்த விபத்தில் சிக்கியவர்கள் யார் என தெரிய வந்திருக்கிறதா? இவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் இதனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா?
ஷமினா, கார் முழுமையாக தீப்பிடித்து எரிந்து விட்டதால் உடல் கருகி ஒருவர் இருந்திருக்கிறார். இதுவரை யாருமே தகவல் சொல்லக்கூடிய அளவிற்கு பேச முடியாமல் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது இவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பதுதான் போலீசார் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் தான் இவர் சென்னை எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எங்கு சென்று வந்தார்கள். ஆனால் திருச்சியிலிருந்து தான் இந்த கார் சென்னை நோக்கி சென்றதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது 2 பேர் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் பேச தொடங்கினால்தான் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வரும் என்று கூறுகிறார்கள். ஷமினா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலை விபத்தில் சிக்கிய கார் தீப்பற்றி எரிந்ததில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரேம். ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி அவருடைய ரசிகர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடல்நிலையை காரணம் காட்டி கட்சி தொடங்க போவதில்லை என ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இந்நிலையில் அரசியலுக்கு வரமாட்டேன் என்ற முடிவை ரஜினி மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியும் வரும் சட்டமன்ற தேர்தலிலேயே களமிறங்க கோரியும் ரஜினி ரசிகர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் யாரும் பங்கேற்க கூடாது என ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்திருந்த நிலையில் அதனை மீறி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ரஜினி படத்துடன் கூடிய பேனர்கள் மற்றும் கொடியுடன் ஏராளமானவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். தமிழக மக்களின் அவல நிலையை போக்க முடியும். ஆகவே வாழ்க தலைவா, வாழ்க. பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர், அத்திவரதர் எழுந்தருளிய ஊர் என்ற சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தமான காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பற்றிதான் இன்றைய உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். ஆயிரம் கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். முப்பெரும் சக்தி வடிவங்களில் மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி வரிசையில் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலை கொண்ட நகரம் இது. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற மிகவும் தொன்மையான ஊர். குளத்தில் சயன கோலத்தில் இருக்கும் அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பக்தர்களுக்கு 48 நாட்கள் அருள்பாலிக்கும் சிறப்பு வாய்ந்த ஊர். 2019ஆம் ஆண்டில் தரிசனம் தந்த அத்திவரதரை 1,07,000 பேர் தரிசித்தனர். பாலாறு பாயும் இந்த தொகுதியில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடக்கும் நிலையில் நெல்லே அதிகமாக பயிரிடப்படுகிறது. நெல்லுக்கடுத்தபடியாக பட்டுச்சேலை உற்பத்தியில் ஈடுபடுவோர் அதிகமாக இருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற காஞ்சி பட்டினை நெய்யும் நெசவாளர்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக குறைந்து 15,000 ஆகியுள்ளது வருத்தத்திற்குரிய உண்மை. 22 அரசு கூட்டுறவு சங்க விற்பனை நிலையங்கள், சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் மூலமாக பட்டுச்சேலைகள் விற்பனை தினமும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நடைபெறுகிறது. 1957 சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட்டு 15 இடங்களை கைப்பற்றிய போது பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் வென்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரானார். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் அண்ணா இதே தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து காஞ்சிபுரம் அந்த கட்சியின் கோட்டையாக இருந்து வருகிறது. அதிமுக இதுவரை 7 முறை காஞ்சிபுரத்தை கைப்பற்றியிருக்கிறது. திமுக 6 முறையும் பாமக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட எழிலரசன் அதிமுகவின் மைத்திலியை தோற்கடித்தார். எழிலரசன் 90,533 வாக்குகளும், மைத்திலி 82,985 வாக்குகள் பெற்றனர். கீழ்கதிர்பூர் கிராமத்தில் 75 ஏக்கர் பரப்பளவில் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டுப்பூங்கா அமையும் என தமிழக அரசு அறிவித்து 8 ஆண்டுகள் ஆன போதும் இதுவரை அமையாததை வேதனையோடு சுட்டிக்காட்டுகிறார்கள் வாக்காளர்கள். 2018இல் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கீழ்கதிர்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமையும் என முதல்வர் அறிவித்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் தேவை, போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை பட்டியலோடு காத்திருக்கிறார்கள் வாக்காளர்கள்.
இன்னும் 3 மாதங்களில் தேர்தலை எதிர்கொள்ள போகும் காஞ்சிபுரம் மக்கள் இந்த தேர்தலை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? இப்போ நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ பாரு அவங்க விவசாயியை பற்றியே நிறைய பேசிட்டு இருக்காங்க. மற்ற தொழிலாளரை பற்றி கவனிக்கிற மாதிரியே தெரியல. குறிப்பாக எங்களோட நெசவாளியை கவனித்த மாதிரியே எங்களுக்கு எதுவும் தெரியல. கணக்குப்படி யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவாங்க, ஆனால் யாருமே பெரும்பான்மையாக உட்கார மாட்டாங்க. அது மட்டும் உண்மையாக சொல்லலாம். 75-80 டிஎம்கே அதான் லீடிங்கில் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா போனதுன்றதுனால அதுக்கப்புறம் இவங்க எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. அதனால் டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. 2 முறை ஹேட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதியை கடந்த முறை இழந்த அதிமுக இம்முறை மீண்டும் கைப்பற்றுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொன்ராஜ் கணேசன் மற்றும் சந்திரசேகர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணையவழி வகுப்புகளில் பங்கேற்பதற்கு ஏதுவாக கல்லூரி மாணவர்களுக்கு நாள்தோறும் இலவசமாக 2GB டேட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கொரோனா பரவல் காரணமாக கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள் இணையவழி வகுப்புகளில் பங்கேற்பதற்கு ஏதுவாக ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை நாள்தோறும் இலவசமாக 2GB டேட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்களோடு கல்வி உதவித்தொகை பெறும் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் 9,69,000 பேர் பயன்பெறவிருக்கிறார்கள். இலவச டேட்டா கார்டுகள் எல்காட் நிறுவனம் மூலமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே எருதுவிடும் விழாவில் வேடிக்கை பார்த்தவர்கள் மீது ஸ்லாப் சரிந்து விழுந்ததில் 8 வயது சிறுமியும் முதியவரும் உயிரிழந்தனர். நேரலகிரி கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. அப்போது புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் ஸ்லாப் மீது ஏறி நின்று 50க்கும் மேற்பட்டோர் வேடிக்கை பார்த்துள்ளனர். பாரம் தாங்காமல் ஸ்லாப் திடீரென சரிந்து கீழே நின்றிருந்தவர்கள் மீது விழுந்தது. மேகாஸ்ரீ என்ற 8 வயது சிறுமியும் முனிபாலன் என்ற முதியவரும் உயிரிழந்தனர். காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டி கங்காதர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். கரூரில் சேவல் சண்டைக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதால் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சூதாட்ட புகார் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக சேவல் சண்டைக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அனுமதி பெற்று நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் சேவல் கட்டு போட்டி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்றது. இந்நிலையில் பொங்கலை முன்னிட்டு வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு போட்டி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் அரவக்குறிச்சியை அடுத்த பூலாம்பலசு கிராமத்தில் சண்டை கோழிகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. எங்கேயே போய் சண்டை பாருங்க. தமிழகத்தில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மதுரை, திருச்சி, விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும், நெல்லை, சிவகங்கை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசலில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மாஸ்டர் திரைப்படத்திற்கு முன்பதிவு செய்வதற்காக திண்டுக்கல்லில் உள்ள திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் கொரோனா தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள மாஸ்டர் திரைப்படம் வரும் 13ஆம் தேதி வெளியாகும் சூழலில் திரையரங்குகளில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் திரையரங்கு ஒன்றில் மாஸ்டர் திரைப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு நடைபெற்றதால் ஏராளமான ரசிகர்கள் முண்டியடித்தனர். முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் ரசிகர்கள் திரண்டதால் கொரோனா தடுப்பு விதிகள் காற்றில் பறந்தன. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி மருந்து திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி மதுரையில் வரும் 16ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் ஜனவரி 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி நாளை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை ஏற்கனவே நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வரும் 16ஆம் தேதி தடுப்பு மருந்து திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி மதுரையில் தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு கட்டுக்குள் வந்த நிலையில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால மெயின் அருவியில் மக்கள் குளித்து மகிழ்கின்றனர். இதேபோன்று புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி ஆகியவற்றிலும் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். இனி காலை 6 முதல் மாலை 6 மணி வரை மீண்டும் குற்றால அருவிகளில் மக்கள் குளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை ராயபுரத்தில் இன்று வார்டு சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஸ்டாலின் எத்தனை வழக்குகள் போட்டாலும் திமுகவை கட்டுப்படுத்த முடியாது என்றார். தங்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாகவே வழக்குகள் போடுவதாக கூறிய அவர் ஊழல் வழக்கில் திமுகவை தண்டித்ததே இல்லை என்றார். பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை அதிமுக அரசு பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் சிபிஐயின் செயல் ஓரளவிற்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். திமுக மகளிரணி சார்பில் பொள்ளாச்சியில் இன்று நடக்கும் போராட்டத்திற்கு அனுமதி தரப்பட்டிருப்பாவிடில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்திருக்கும் என ஸ்டாலின் கூறினார். முறையா நாங்கள் அனுமதி கேட்டு நடத்துறோம். இது அனுமதிக்கலைன்னா நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க மகளிரை திரட்டி எல்லா இடங்களையும் நடக்கும். நானே அந்த போராட்டத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். நான் செல்போன்ல எப்போதும் பேசுவேன். ஆனால் இந்த விஷயத்தை டெலிஃபோனில் பேசினேன். ஏன் டெலிஃபோனில் பேசினா அப்போதான் போலீஸுக்கு டேப் ஆகும். ஏன்னா டேப் பண்ணுறாங்க டெலிஃபோன்லாம். ஏன்னா இந்த நியூஸ் உடனே சிஎம்க்கு போவோம், அதிகாரிகளுக்கு போவோம், போயிடுச்சு. ஒடிசாவைச் சேர்ந்த ஏஞ்சலினா என்னும் சிறுமி 2 வயதிலேயே தோன்றிய ஆர்வத்தால் ஒடிசி நடனத்தில் சிறந்து விளங்குவதோடு 10 வயதிற்குள் 300க்கும் மேற்பட்ட அரங்கேற்றங்களை நிகழ்த்தி பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். பெரியவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை குழந்தைகள் செய்து காண்பித்து விடுகிறார்கள். அவர்களுடைய தைரியம் பாறைகளைப் போல வலிமையாகவும் மலைகளைப் போல உயரமாகவும் இருக்கிறது. அந்த தைரியத்தை பாராட்டும் விதமாக பைஜூஸ் யங் ஜீனியஸ் என்கிற பிரத்யேக நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளது நியூஸ் 18. Pranam everyone. I'm Angelina Agni from Bangalore, India.
2 வயது தாயின் மடியில் இருந்து கீழே இறங்கிய அந்த பெண் குழந்தை சொந்த முயற்சியில் தட்டு தடுமாறி கால்களை தரையில் ஊன்றி நடக்கத் தொடங்கியது. இதைக் கண்டு தனது குழந்தையை ஒடிசி நடனப் பள்ளியில் சேர்க்க முயன்றார் சிறுமியின் தாயார். ஆனால் சிறுமியின் கால்கள் சிறியதாகவும் மென்மையாகவும் இருப்பதால் அவருக்கு பயிற்சி அளிக்க ஆசிரியர்கள் மறுத்தனர். தனது மகள் தினமும் வகுப்பிற்கு வந்து நடனத்தை கவனிக்க அனுமதி கோர ஆசிரியர்கள் சரி என்றபோது தொடங்கியது ஏஞ்சலினாவின் நடன வரலாறு. ஏஞ்சலினாவை அறிந்த பலரும் அவரை உண்மையான ஏஞ்சல், அதாவது தேவதை என்றே குறிப்பிடுகின்றனர். சிறுமியின் எளிமை, மென்மையான நடை, அப்பாவித்தனம் மற்றும் நடனத்தின் மீதான ஆர்வம் போன்றவை காண்போரை வெகு இயல்பாகவே கவர்ந்து விடுகிறது. After school there was dance class also, extra classes. So I used to eat the snacks and all those things in the car, and then I go to dance class, dance and come back. 3 வயதில் தனது மகள் முதல் முறையாக மேடையில் நடனமாடி அசத்தியதாக ஏஞ்சலினாவின் தாயார் बननी बनिहिराही பெருமிதத்துடன் தெரிவிக்கிறார். उसका ताल सेंस बहुत अच्छा है, तो रिदमिक सेंस उसका बहुत अच्छा था. तो वो जैसे ही वो लोग जो कॉपी कर रही थी, जो भी टीवी में चल रहा था तो कॉपी कर रही थी, तो मुझे लगा उसमें कुछ डांस का हुनर है जो मैं उसे लेके आगे उसको प्रोत्साहन कर सकती हूँ उस चीज़ को. राधा रानी सोंगे नाचे. ஒடிசி நடனத்தில் திரிபாங்கா அசைவு என்பது மிகவும் கடினமானதாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த அசைவை இளம் வயதிலேயே மிக துல்லியமாக வெளிப்படுத்திய ஏஞ்சலினாவின் திறனைக் கண்டு அவரது ஆசிரியரே அசந்து போனார். 10 வயதிலேயே 300க்கும் மேற்பட்ட மேடைகளில் தனது திறனை வெளிப்படுத்திய ஏஞ்சலினா எண்ணற்ற விருதுகளையும் கோப்பைகளையும் வென்று குவித்துள்ளார். ஒடிசி சர்வதேச நடன நிகழ்ச்சி, சின்ன காலாநாதம், சங்கரமண விழா, நஷன் விழா, உலக நடன தினம், இந்தி சர்வதேச நடன விழா, 2017ஆம் ஆண்டில் கனக்குமுத் விருது, 2018ஆம் ஆண்டு வளரும் நட்சத்திரம், 2019ஆம் ஆண்டில் டெபன்சி கலா விதுஷி சம்மன் மற்றும் கலா கிஷோர் ஆகிய விருதுகளை தனது நடன திறமையால் ஏஞ்சலினா தனக்குரியது ஆக்கினார். 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற இணைய வாயிலான கிளாசிக்கல் நடனம் என்ற தொடரிலும் மாநில அளவில் ஏஞ்சலினா முதலிடம் பிடித்து அசத்தினார். இந்த சிறுமி பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் காண வேண்டும் என்பதை விருப்பமாக கொண்டுள்ளார். My goal is that I will go to Modi, I'll dance front of Modi and I'll show my talent. ஒடிசி நடனத்தின் எதிர்காலம் என அழைக்கப்படும் ஏஞ்சலினா படிப்பிலும் சம கவனத்தை செலுத்தி வருகிறார். நடனம் என்றால் ஒழுக்கம் என போற்றும் அந்த சிறுமி அந்த ஒழுக்கத்தை தனது அனைத்து பணிகளிலும் விடாமல் பின்பற்றி வருகிறார். குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை கௌரவிக்கும் பைஜூஸ் யங் ஜீனியஸ் நிகழ்ச்சியை தினமும் காலை 11 மணிக்கு மற்றும் 4 மணிக்கு காணத் தவறாதீர்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.